إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை எடுத்து வாழ்கின்ற அவர்களுடைய சுன்னாவை கடைபிடிக்கின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஜும்மாவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவினுடைய மாளிகையிலே கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாக்களின் ஆரம்பத்திலே தக்வாவுடைய வசனங்களை ஓதி தக்வாவை நினைவூட்டுவார்கள். தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கிற ஒரு பிரகாசமாகும். அல்லாஹ் இருக்கிறான், அவதானிக்கிறான், பார்க்கிறான் என்ற ஒரு உணர்வாகும். அதுதான் ஒரு மனிதனை கடமையான காரியங்களை சரியாக நிறைவேற்றவும் ஹராமான விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து வாழவும் ஒரு பக்குவத்தை கொடுப்பது அந்த தக்வாதான். அதை வளர்த்து கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு குத்பாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தக்வாவுடைய வசனங்களை ஓதுவார்கள். அந்த தக்வா என்னும் நினைவூட்டலை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக என்னுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற போதும் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி அறிமுகம் செய்கிற போதும் அவர்கள் இறுதி தூதராக வந்த காரணத்தினால் இறுதி நாள் வரைக்கும் இந்த உலகிலே வாழப்போகிற அனைத்து மனித சமூகத்திற்கும் அவர்கள் வழிகாட்டியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சுன்னா வழிகாட்டல் என்றும் நாளை மறுமை வரைக்கும் வழிகாட்டியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ் தஆலா எனக்கு ஊதீது ஜவாமி அல் கலீம் சொற்சுருக்கம் எனும் திறமையை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்துள்ளான். குறுகிய நேரத்துக்குள் ஆழமான அதிகமான விடயங்களை சுருக்கமாக சொல்லும் ஆற்றலை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்துள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தனிச்சிறப்புகள் அம்சங்களை சொல்கிற போது சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் குறுகிய நேரத்துக்குள் நிறைய விடயங்களை அவ்வப்போது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்ன ஒரு செய்திதான் சஹீஹ் முஸ்லிம்ல 2577வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
ஹதீஸ்களில் ஒரு வகை ஹதீஸ் உள்ளது, அதை ஹதீதுல் குதுசி என்று சொல்வார்கள். ஏன் அதை ஹதீதுல் குதுசி என்று சொல்வார்கள் என்றால், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் தஆலா எனக்கு சொன்னான், நான் உங்களுக்கு அதை எட்டி வைக்கிறேன் என்று சொல்வார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தியை அறிவித்தார்கள் என்று சொல்வார்கள். அப்படி வந்தால் அது ஹதீதுல் குதுசியாகும். அதாவது அதை அல்லாஹ் வஹியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி அதை விளக்கினார்கள். அப்படியானது ஹதீதுல் குதுசி. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அம்சங்களை ஓரிடத்திலே அடுக்கடுக்காக அல்லாஹ்வை பற்றி, அவருடைய செயல்கள் பற்றி, அவருடைய அருள்கள் பற்றி, அவருடைய ஆற்றல்கள் பற்றி, அவன் நமக்கு செய்கிற நியாமத்துக்கள் பற்றி அடுக்கடுக்காக அந்த ஹதீதுல் குதுசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதில் முதலாவதாக சொன்னார்கள், இந்த காலத்துக்கு நமக்கு தேவையானது, நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியது, கவனமாக இருக்க வேண்டியது. அதை அல்லாஹ் தஆலா எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், யா இபாதி, என் அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். நான் அநியாயம் செய்ய மாட்டேன், யாருக்கும் என்னால் அநியாயம் நிகழாது, அதை நான் என் மீதே ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அவனின் மீது அவனே ஹராமாக்கிய ஒன்று, அப்படி இருக்கிற ஒன்றாக, செயலாக, பாவமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பானாக இருந்தால் இந்த அநியாயம் என்பதுதான். ஆகவே என் மீது நான் அநியாயத்தை ஹராமாக்கி விட்டேன், உங்களுக்கும் அதை ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபலா தஸாலமு, எனவே நீங்கள் யாரும் யாருக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக முதலாவது செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றார். அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே சிலவற்றை கடுமையாக வெறுக்கிறார், கடுமையாக எச்சரிக்கிறார். அதை அறவே விரும்ப மாட்டேன், அப்படி அதை செய்பவர்களை கடுமையாக தண்டிப்பேன் என்ற எச்சரிக்கை உள்ள சில பாவங்கள், தவறுகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் அநீதி, அநியாயம். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனிலே அவனை பற்றி சொல்கிற போதும், அவன் விரும்பியதை செய்வான், அவன் செய்வதை யாரும் விசாரிக்க முடியாது, ஆனால் நீங்கள் செய்வதை அவன் விசாரிப்பான், அவனை யாரும் கேட்க முடியாது, ஆனால் அவன் உங்களை கேட்பான், விசாரிப்பான், நன்மையை தருவான், தண்டிப்பான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வை விசாரிக்க யாரும் இல்லை என்று இருந்தும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். பல இடங்களில் திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான், அவனை அடையாளப்படுத்தும் விதமாக. இன்னல்லாஹ லா யظلمு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் தஆலா கடுகளவேனும் அணுவளவேனும் அநியாயம் செய்ய மாட்டான். வமா ரப்புக பிظல்லாமின் லில் அபீத், அடியார்களுக்கு அல்லாஹ் அநீதி செய்பவன் அல்ல. வலா யظلمு ரப்புக அஹதன், நபியே உம்முறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இப்படி அல்லாஹ் தஆலா பலவிதமாக திருமறை அல் குர்ஆனில் அவன் அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். அதே போலதான் அவன் மிகவும் கடுமையாக வெறுக்கிற ஒன்றும் இந்த அநியாயம் தான். அநியாயத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் செய்கிற அநியாயம் ஒன்று இருக்கிறது, அதையும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அரபு மொழியில அநியாயத்துக்கு துல்ம் என்று சொல்லுவார்கள். மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம் என்ன?
அது அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயமாகும். அது என்ன என்று கேட்டால், சுருக்கமாக சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை அல் குர்ஆனிலே அந்த அநியாயம் என்பதை விளக்குகிற போது, ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற போது சொன்னார்கள், இந்த இடத்தில் அநியாயம் என்று வந்திருப்பது இணை வைப்பாகும். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை தான் இருக்கிறது. அதுதான் அவனை மாத்திரம் வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது. அப்ப அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ் நம்மீது விதித்துள்ள முதலாவது கடமை. அதை கூட செய்ய தவறினால், அந்த ஒரே ஒரு கடமையை கூட செய்ய முடியாமல் போனால், அதில் தவறுவிட்டால் அது ஆகப்பெரிய அநியாயமாகும். எனவே தான் அல்லாஹ் தஆலா ஷிர்கை அநியாயம் என்று சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிற அந்த விளக்கத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோம். இது ஆகப்பெரிய அநியாயம். ஷிர்கில் ஒரு மனிதன் விழுவது. இரண்டாவது தான் இன்னொரு ஒரு மனிதன் தன்னுடைய சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அவனால் மற்றவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியாகும். நாம் வாழ்கிற இந்த உலகம் இப்போது அநீதியால் நிரம்பியிருக்கிறது. இன்னும் அதிகரிக்கும், இன்னும் அதன் உச்சத்தை தொடும். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அநீதியை கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள், ஈமானை இழந்து விடாதீர்கள், பொறுமை இழந்து விடாதீர்கள். அது காலம் செல்ல செல்ல இருள் எப்படி கூடிக்கொண்டு போகுமோ, மாலையில் இருக்கிற இருளை விட இஷா நேரத்தில் இருள் அதிகமாக இருக்கும். இருள் கூடுவது போல ஃபித்னாக்களும் அநீதிகளும் இந்த உலகிலே நிரம்பும். அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற வட்டம், குடும்பம், சமூகம், உலகம் என்று நாம் இன்று உலகமே அநீதியால் நிரம்பி இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது அவர்கள் வந்துதான் நீதி நிலைநாட்டப்படும். அப்போது சொன்னார்கள், அப்படி என்றால் மறுமை இந்த உலகம் அழிவதற்கு சில காலங்களுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால், அவர்கள் வர இருக்கிற அந்த காலம், அப்பதான் சொன்னார்கள், அவர் வந்துதான் இந்த பூமியை நீதியால் நிரப்புவார். அது அநீதியால் நிரம்பு போய் இருக்கும். அதற்கு முன்னால் இந்த பூமி அநீதியால், அநியாயத்தால் நிரம்பி இருக்கும். அவர்கள் வந்துதான் அனைத்து அநீதிக்கும் அநியாயத்துக்கும் முடிவு கட்டி அவர்கள் இந்த பூமியை நீதியால் நிரப்புவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்களே, அந்த முன்னறிவிப்பை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த உலகிலே அநீதி அதிகமாக இருக்கும். ஆகவே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தது போல, அவ்வுல் இத்தகுல், அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். அநீதி நாளை மறுமையில் உங்களுக்கு இருள்களாக வந்துவிடும். மறுமையிலே இருள். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அநீதி செய்தானோ, அநியாயம் செய்தானோ, அந்த அளவுக்கு அது நாளை மறுமையில் இருளாக இருக்கும். எந்த இடத்தில் இருளாக இருக்கும், எங்கே அந்த இருளால் கஷ்டப்படுவான், தடுமாறுவான், பதட்டப்படுவான், தான் செய்த அநியாயங்களை நினைத்து வேதனைப்படுவான், கை சேதப்படுவான், மனம் வருந்துவான். அதனால எந்த பிரயோஜனம் அவனுக்கு இருக்காது. அதுதான் அவன் சிராத்தை கடந்து செல்லும் வேளை. அப்போதுதான் ஒளியின்றி தடுமாறுவார்கள். முஸ்லிம்கள் பூரணமான பிரகாசத்துடன் பயணிப்பார்கள், மின்னல் வேகத்தில் பயணிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்லுவது போல, வனவரு ظالمين فيها جثيا, நாம் அவர்களை சிராத்திலே, முட்டுக்காலிலே அப்படி அமர்ந்தவர்களாக அநியாயக்காரர்களை விட்டு விடுவோம், தடுமாற்றத்தில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்வது போல,
அந்த அநியாயங்கள் நாளை மறுமையில் இருள்களாக மாறுகிறது. இந்த உலகிலே சிலர்கள் தாங்கள் செய்யும் அநியாயங்களை அநியாயமாக உணர்வதில்லை, பார்ப்பதில்லை. மன இச்சை அவர்களுடைய உள்ளங்கள் இருண்டு போன காரணத்தினால் நீதி நியாயம் என்பதை அவர்களுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாமல் உள்ளம் இருந்து போனதால் அவர்களுக்கு அநியாயம் கணக்கில்லை. அபகரிப்பு, நிலங்களை அபகரிப்பது, சட்டவிரோதமாக ஏழைகளின் சொத்துக்களை சுரண்டுவது, அது சம்பந்தமாக வந்த எச்சரிக்கைகளை கூட கண்டுகொள்வதில்லை. மனோ இச்சை, பேராசை அநீதியில் வீழ்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மனி குத்தத ஷிப்ரன், யார் ஒரு சான் அளவேனும் இன்னொருவருடைய காணியை, நிலத்தை அநியாயமாக நியாயமின்றி பறிப்பானோ, நாளை மறுமையில் 7 பூமிகளையும் சுற்றி அவனுடைய கழுத்திலே அல்லாஹ் தஆலா மாட்டி விடுவான். அந்த அநியாயத்திற்கு இந்த உலகிலே பேராசை காரணமாக 100 அடி, 100 மீட்டர், 1000 மீட்டர், 1000 ஏக்கர் காணி இருக்கும். அதுவும் காணாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு காணிக்கு ஆசைப்படுவான், ஒரு 10 அடிக்கு ஆசைப்படுவான். இந்த 1000தோடு அந்த 10 இருந்தால் நல்ல மதத்தை என்ன வழி பண்ணலாம், அப்படி சிந்திக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். அநியாயமாக பெற முயற்சிப்பார்கள். இதுதான் மனித மனசு. கடுமையான ஆசை கொள்ளும், ஆசைப்படும். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் அந்த நஃப்ஸ், மனித மனசை பற்றி வகைப்படுத்தி அந்த ஒவ்வொன்றுடைய பாரதூரத்தை சொல்லும் போதுதான் ஒரு மனசை சொன்னது. அந்நஃப்ஸுல் அம்மாரத்து பிஸ்ஸூ, தவறை தவறென்று வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாமல் உன்னை அதன் பக்கம் தூண்டிக்கொண்டே இருக்கும், ஏவிக்கொண்டே இருக்கும். செய் செய், இது தவறு, இது பாவம், இது அநியாயம், பார்க்காது. அப்படி தூண்டுகின்ற மனசும் உண்டு. அம்மாரத்து பிஸ்ஸூ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். அந்த மனசிலும் அந்த மனசை அடைந்தவர்களும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், இந்த அநியாயத்தில் வருவார். அதே போல இன்னொரு வகை அநியாயம் இருக்கிறது. அதுதான் மற்றவர்களை மானபங்கப்படுத்தி அவர்களுக்கு அநியாயம் செய்வது. சொத்தை சூறையாடுவதை விட மானத்தை விளையாடுவது, மானபங்கப்படுத்துவது இந்த உலகில் நடக்கிற மிகப்பெரிய அநியாயங்களில் ஒரு அநியாயம். இந்த இடத்தில் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. அண்மையில் ஒரு நமது ஊரிலே நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக ஒரு வீடியோ பரவலாக பரிமாறப்பட்டது, சோசியல் மீடியாக்கள் வந்தது. அதில் ஒரு குடும்பம் தங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதாகவும், குடும்பமே மானம் இழந்துள்ளதாகவும், அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கையில் இறங்கப் போவதாகவும் அவர் அந்த குடும்பஸ்தர் பேசுவதை நாம் எல்லோரும் கேட்டோம். என்னிடத்திலே ஒருவர் கேட்டார், இஸ்லாத்திலே 2 பேர் தகாத முறையில், இஸ்லாம் தடுத்த முறையில், வயதுக்கு வந்தவர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டால் அதை வீடியோ பண்ணி வெளியில் போடலாமா? அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? அவர்கள் ஏதோ ஒரு முறையில் மாட்டிக்கொண்டார்கள், விவரம் வெளியிலே வந்தது. அதை நிற்பவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதை வீடியோ பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய முறையில் அந்த பிரச்சனை அணுகப்படும், அதற்கான தண்டனையோ ஏதோ வழங்கப்படும், அந்த நடவடிக்கை செல்லும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த தவறை அவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக வீடியோ பண்ணி அதை காட்சிப்படுத்தலாமா? அதை ஷேர் பண்ணலாமா? இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டுதான். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தவறுதான். நமக்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை அந்த தவறு செய்தவர்களை பகிரங்கப்படுத்துவது.
அவர்களை எல்லோருக்கும் அடையாளப்படுத்துவது. இப்பொழுதும் ஒரு ஷியார் உலகம் பூராக சர்வதேசம் எங்கும் ஒரு தரம் நாம் இன்னொருவருக்கு அனுப்பினால் அவர் மூலமாக அது சென்றுவிடும். எனவே மானம் என்பது பெருமதியானது. அல்லாஹ்வினுடைய திரையை கிழிப்பது, அல்லாஹ்வினுடைய திரையை உடைப்பது, மீறுவது, அதுதான் தவறு. அவர்கள் செய்த தவறு. அல்லாஹ் போட்ட தடையை மீறினார்கள். அதற்கு நாம் இன்னொரு தவறை செய்கிறோம். அல்லாஹ் மிகவும் பயங்கரமாக கண்டித்த பாவமாக சொன்ன ஒருவருடைய மானத்தை நாம் பரப்புகிறோம், விளையாடுகிறோம். அதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம் என்பதை இந்த காலகட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக என்ன நடைபெறுகிறது என்றால், இஸ்லாம் ஒரு வித்தியாசமான மார்க்கமாக பேசப்படுகிறது. முஸ்லிம்கள் வித்தியாசமான முறையில் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள், விமர்சிக்கப்படுகிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் அப்பால் நமது மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றுகிற போது அதுவும் மிகவும் சுருக்கமாக ஒழுக்கமாக நிறைய விடயங்களை சொன்னார்களே, அதில் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதுதான், மக்களே, உங்களுடைய செல்வம், உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், இந்த மூன்றும் பாதுகாக்கப்பட வேண்டியது புனிதமானது, யாரும் கூறக்கூடாது. எப்படி இந்த காபாவை நீங்கள் பார்த்து புனிதம் என்று நினைப்பீர்களோ, எப்படி இந்த மக்காவை பார்த்து புனிதம் என்று நினைப்பீர்களோ, எப்படி இந்த துல்ஹஜ் மாதம் புனித மாதம் என்று நினைப்பீர்களோ, அதே போன்று இந்த மூன்றையும் புனிதமாக பார்க்க வேண்டும், சாதாரணமாக போகக்கூடாது சொன்னார்கள். அவ்வளவு தூரம் மானம் புனிதப்படுத்தப்பட்டுள்ளது. தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் மானத்தை போக்குவதற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஒரு அறிவதையும் கிடையாது என்பதை, இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொண்டு இந்த கலாச்சாரத்தில் இருந்து விடுபட்டு சற்று முன்னர் கடமைப்பட்டிருக்கின்றோம். அறியாமை காலம், நாகரிகம் இல்லாத காலம், ஒரு காலம் அப்படி நடந்திருக்கலாம். இனி நாம் மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், மார்க்கம் பற்றிய புரிதல் உள்ளவர்கள், நாகரிகமானவர்கள் என்ற வகையிலே இந்த கட்டத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு தவறுகளும் அதற்குரிய முறையில் அணுகப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக ருசியானது, கேட்பதற்கு, பார்ப்பதற்கு, சொல்வதற்கு ருசியானதுதான் மற்றவர்களுடைய ரகசியம். கேட்க மிக நல்லாக இருக்கும், சொல்ல பேசிக் கொண்டிருப்பதற்கு ருசியாக இருக்கும். எமது உள்ளமும் விரல்களும் மற்றவர்களுக்கு அதை உடனே திருப்ப வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும் என்பதிலும் மிக தீவிரமாக இருக்கும். அதுதான் மற்றவர்களுடைய குறை, அவர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விடயம். எனவே நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும், நமக்கும் நாமும் மனிதர்கள், நாமும் தவறு செய்யலாம், நமது பிள்ளையும் தவறு செய்யலாம், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எல்லோரை நமது உறவினர்களும் தவறு செய்யலாம், அந்த இடத்தில் எம்மை நிறுத்தியும் பார்க்க வேண்டும். எனவே இப்படியான தவறுகள் இனிமேல் நமது வாழ்வில் நடந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கஷ்டம் என்பதால் தான் சொன்னார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹ். ஒரு மனிதனுடைய குறையை யார் மறைப்பானோ அவனை அல்லாஹ் மறைப்பான். யார் ஆராய முற்படுவானோ, முஸ்னத் அஹ்மதிடம் பெற்றுள்ள ஹதீஸ், தோண்டி தோண்டி பார்க்க ட்ரை பண்ணுவானோ, அவன் மறைந்திருக்க இவன் அதை மறைந்திருப்பதை இவன் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவானோ, முயற்சிப்பானோ, அதே வேலைதான் இவனுடைய வேலையாக எடுப்பானோ, அதில் இன்ட்ரெஸ்ட் பட்டு அவருடைய பேஜை துறந்தால் இதுதான் இருக்கும், அவருடைய செய்திகளை பார்த்தால் ஏதோ ஒரு குறையை வெளியில் கொண்டு வருவார் என்று அடையாளப்படுத்துகிற அளவுக்கு சிலர்கள் இருப்பார்களே, அவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மன் யத்தபி அவ்ரத அஹீல் முஸ்லிம், யார் தன் சகோதர முஸ்லிமுடைய குறையை
துருவி ஆராய்ந்து பின் தொடர்ந்து கொண்டிருப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை பின்தொடர்வான். யாருடைய குறையை அல்லாஹ் பின்தொடர்வானோ அவர் தன் கூடாரத்துக்குள் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவரை அல்லாஹ் அவமானப்படுத்தி விடுவான். தப்ப முடியாது. அடுமை சரி, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படியான விடயங்கள் என்பதை குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுல் குத்ஸியிலே இரண்டாவதாக என்ன சொன்னார்கள் என்று பார்த்தால், சொன்னார்கள், யா இபாதி, நபியார்களே, குல்லுக்கும் வான், நீங்கள் எல்லோரும் வழி தவறுபவர்களே, எல்லா மன்ஹதைத்துஹு, நான் வழிகாட்டுபவர்களை தவிர, ஃபஸ்தஹ்தூனி, என்னிடமே ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டிருங்கள், அஹ்திக்கும், உங்களை நான் நல்வழியில் நடத்துவேன். இது நாம் வாழுகிற இந்த காலகட்டத்துக்கு முக்கியமானது. ஹிதாயத்திலிருந்து ஒரு மனிதனை நேர்வழியில், நல்வழியில், இஸ்லாத்தின் இறை பாதையில், பாவங்கள் அற்ற, குறையற்ற, பிரகாசமான பாதையில் பயணிக்கிற நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்திலே அவர்களை திசை திருப்புகிற அம்சங்கள் கூட. நேற்று வரைக்கும் எம்மை அணுகி அதிகம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த, மார்க்கம் பற்றி விசாரிக்கிற ஒருவர் மறுநாள் பார்த்தால், சில வாரங்களுக்கு பின்னால் பார்த்தால், அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வேறு வழியில் இருப்பவர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவேதான் ஒரு மனிதன் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே காலையில் மூமினாக, மாலையில் குஃப்ரிலும், மாலையில் முஸ்லிமாக இருந்தவன் காலையில் குஃப்ரிலும் மாறிவிடும் காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்களே. அப்படியான காலத்திலே அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே சொல்கிறான், நான் உங்களை வழிகாட்டுவேன், என்னிடம் வழிகாட்டலை கேட்டுக் கொண்டிருங்கள். ஹிதாயத் என்பது அறிவு, முதலாவது அறிவு. நல்வழி எது என்பதை அறிவது, தெரிவது. எனவே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளல், அறிதல், குர்ஆனை படித்தல், சுன்னாவை அறிதல், முதலாவது தெளிவும் அறிவும். அதுதான் ஹிதாயத்தினுடைய முதலாவது படி. இரண்டாவது அறிந்ததை அமல்படுத்தல், செயல் வடிவில் கொண்டு வருவது, அதாவது அமல். மூன்றாவது இறுதி மூச்சு வரைக்கும் அதில் உறுதியாக இருக்க முயற்சிப்பது. அந்த உறுதிதான் இந்த ஹிதாயத்தின் கடைசி வெற்றியாகும், முடிவாகும். எனவேதான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரா ஃபாத்திஹாவுல அல்லாஹ் தஆலா எம்மை கேட்குமாறு கட்டாயமாக சொல்லியிருக்கிறார். என்ன கேட்க வேண்டும்? இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியில் என்னை வழி நடத்துவாயாக. இப்போது நேரான வழியில் தான் நான் இருக்கிறேன். ஏன்? நான் பிறந்ததிலிருந்து நேரான வழியில் தான் இருக்கிறேன். இறுதி வரைக்கும் இருக்க வேண்டுமே. நிறைய திசை திருப்புற அம்சங்கள் என்னை முன்னோக்கிக் கொண்டிருக்கின்றன, தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். சில வேளை சில சந்தேகம் வரக்கூடாத அம்சங்களில் சந்தேகம் வருகிறது, உறுதியாக இருக்க வேண்டிய விடயங்களில் தளர்ப்பு வருகிறது. இணையதளங்களில் ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க ஒவ்வொரு சந்தேகம் வலுக்கிறது. இது இன்றுள்ள பிரச்சனை, நிறைய வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நிறைய பேர் சந்தேகத்திலும் தடுமாற்றத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கேள்விகளில் இருந்து அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே ஹிதாயத் முழுமை பெற வேண்டும், அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதை வைத்துத்தான் நான் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை தருவேன். அதை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். உறுதியை, நிலையான ஹிதாயத்தை, கலர்ப்பும் இல்லாத ஈமானை
அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருங்கள், உங்களை நான் நேர் வழியில் நடத்தி கொண்டிருப்பேன், கேட்டுக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறானே, அந்த ஹிதாயத்தை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்க வேண்டும். அப்போதுதான் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நமது ஈமானை, இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிதாயத், நல்வழி, நேர்வழி, நேரான வழி, இஸ்லாத்தின் வழி, சுன்னாவின் வழி, இதை அடைந்து கொள்ள முயற்சிப்பது போல எமக்கும் எம்மை சூழ உள்ள எமது பிள்ளைகள், மனைவி, மக்கள், உறவுகள், இவர்களுக்காகவும் அந்த ஹிதாயத்தை கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் நேரான வழியில், நல்வழியில் தொடராக இருக்க வேண்டும். அதற்காகவும் பிரார்த்திக்க வேண்டும். திருமறை அல்-குர்ஆனில் நீங்கள் பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது குர்ஆனிலே சொல்லியிருப்பான், நாமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்கள் கேட்ட துவாக்களில் ஒன்றுதான், அவர்களுக்கு மாத்திரம் கேட்கவில்லை, பிள்ளைகளுக்கு தான் கேட்டார்கள். வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அவர்கள் கேட்ட துவாக்களில், யா அல்லாஹ், என்னையும் என் குடும்பத்தையும் சிலை வழிபாட்டுக்கு மீண்டும் சென்று விடாமல் காப்பாற்றி விடு கேட்டார். அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வாரிசு இல்லாத நேரம் குழந்தை பாக்கியத்தை கேட்கிற போது எப்படி கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹீன்களில் எனக்கு துர்ரியா, சந்ததியினரை தந்துவிடு. அப்ப நல்ல சாலிஹான சந்ததி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். பிள்ளையை தான், குழந்தையை தாண்டு கேட்காமல் சாலிஹான குழந்தையை தாண்டு கேட்டிருக்கிறார்கள். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத போது அவர்கள் அல்லாஹ்வை எப்படி அழைத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், ذُرِّيَّةً طَيِّبَةً هُنَالِكَ دَعَا زَكَرِيَّا رَبَّهُ قَالَ رَبِّ هَبْ لِي مِن لَّدُنكَ ذُرِّيَّةً طَيِّبَةً. யா அல்லாஹ், எனக்கு நீ ذُرِّيَّةً طَيِّبَةً, நல்ல சந்ததியை எனக்கு தா. அப்ப சந்ததியும் வேண்டும், அது நல்லதாகவும் இருக்க வேண்டும், ஹிதாயத்து பெற்ற சந்ததியாக இருக்க வேண்டும். நபிமார்கள் எல்லோரும் அப்படித்தான் துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே நாம் நல்லவர்களாக இருப்பது மாத்திரம் போதாது, எமது கண் குளிர்ச்சி, இந்த உலகத்தில் இருக்கிற எமது பாக்கியங்கள், எமது பொருளாதாரங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக மகிழ்ச்சி தர வேண்டுமாக இருந்தால், எமது குழந்தைகளும் நல்லவர்களாக, பண்பட்டவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, கல்விமான்களாக, தௌஹீத் உள்ளவர்களாக, மார்க்கத்தில் தெளிவுள்ளவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சி தரும், பிள்ளைகளால் கண்குளிர்ச்சி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இன்றைய காலையில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு செய்தி வருகிறது, கவலைக்குரிய செய்தி. இந்த ஊரை சேர்ந்த ஒரு இளம் வாலிபர் மோட்டார் சைக்கிள் விபத்திலே சிக்குண்டு அவர் மரணத்தை தழுவியதாக, மரணித்து விட்டதாக ஒரு செய்தி அதிகாலையிலே இன்று பரப்பப்பட்டது. அடிக்கடி இந்த செய்தி வருகிறது. இதெல்லாம் சிலர்கள் இந்த சம்பவத்தை, இப்படியான சம்பவத்தை பார்க்கும்போது சொல்வது, இது இந்த சனத்தொகைக்கு சாதாரணமானதுதான் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். காத்தாக்குடியின் சனத்தொகைக்கு அவ்வப்போது இப்படி நடப்பது அது சாதாரணமானதுதான். இன்னும் சிலர் இல்லை, இது ஏன் நடைபெறுகிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போதும் சிலர் பேஸ்புக்கில் பார்க்கலாம், அந்த வாலிபர்களை ஏசி தூற்றி சபித்து இவற்படிப்பட்டவர்களுக்கு தொழுகையும் நடத்தக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியும் செய்ய வேண்டும் என்று முழு பழியையும் அந்த வாலிபர்கள் தலையில் சுமத்துகிறார்கள். இன்னும் சிலர்கள் பெற்றோர்களை தூற்றுகிறார்கள், வளர்ப்பு சரியில்லை. இப்ப நாம சமூகமாக நின்று
நிதானமாக சிந்திக்க வேண்டும். இதை எப்படி தடுக்கலாம்? ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் எல்லோரும் அப்படி மரணிப்பவர்கள் விபத்தில் சிக்குண்டு மரணிப்பவர்கள் வாலிபர்கள். இன்னும் சொல்ல போனால் டீனேஜர்ஸ், கட்டிலமை பருவத்தில் இருப்பவர்கள் அதிகம் பேர், ஒரு 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். அந்த உளவியல் என்று சொல்வது போல அந்த வாலிபர்கள் எதை செய்து பார்க்க வேண்டும் என்று துடிப்பார்கள். அவர்களுடைய அந்த ஹோர்மோன்கள், அந்த வயதில் சுரக்கும் ஹோர்மோன்கள் ஆபத்தான விஷயங்களை செய்து பார்க்க வேண்டும் என்று தூண்டும். அது என்று உளவியல் சொல்கிறது. அவர்கள் முடிவுகளை பார்க்க மாட்டார்கள். முடிவு என்னவாகும் என்று சிந்திக்க மாட்டார்கள். நடந்ததன் பிறகுதான் கவலைப்படுவார்கள். அது அவர்களுடைய இயல்பு என்கிறார். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இந்த பெற்றோர்களை மாத்திரம் ஏசுவதை விட, வாலிபர்களை தூற்றுவதை விட, இதை தடுப்பதற்கான முன்னெடுப்புகள் என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? வளர்ப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக வளர்ப்பு என்றால் அதன் அர்த்தம் என்ன என்று சொல்வது போல அதிகமான பெற்றோர்கள், நாம் எல்லோரும் பிள்ளைகளை பராமரிக்கிறோம், வளர்ப்பதில்லை என்று சொல்கிறார்கள். இன்றைய நவீன அறிஞர்கள், குடும்பவியல் பற்றி பேசுபவர்கள் சொல்கிறார்கள், இன்று அதிகமானவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில்லை. அப்படி என்றால் என்ன செய்கிறார்கள்? பராமரிக்கிறார்கள். உண்ண கொடுப்பது, உடுக்க கொடுப்பது, தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுப்பது, பாடசாலையை கொண்டு போய் விடுவது, நோய்வாய்ப்பட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவது, இது பராமரிப்பு. வளர்ப்புதான் கஷ்டமானது, அது எல்லோராலும் செய்ய முடியாது. வளர்ப்புதான் சவாலானது, அது எல்லோராலும் செய்ய முடியாது. அந்த வளர்ப்பு நாம் மேற்கொள்கிறோமா என்று நீங்கள் எல்லோரும், குறிப்பாக இந்த காத்தாங்குடி சமூகம் அதிகம் பிஸியாக இருக்கிற சமூகம், அதிகம் நேரங்களை தொழிலில் ஈடுபடுத்துகிற சமூகம், நாம் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் நாகரிகமான, மார்க்கப்பட்டுள்ள, ஒழுக்கமான, சிந்தனையுள்ள, சமூக அக்கறையுள்ள, எதிர்காலம் பற்றி சிந்திக்கிற சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படியான கட்டத்திலே நாம் இருக்கிறோம். எனவே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் அது ஒழுக்கத்தை சொல்வது, கூட வைத்து ஒழுக்கத்தை படித்துக் கொடுப்பது, முன்மாதிரியாக இருந்து செய்து காட்டுவது, இவையெல்லாம் செய்தால்தான் ஓரளவுக்கு பிரச்சனைகளை குறைக்க முடியும். எனவே அந்த வளர்ப்பு என்றால் என்ன என்று தெரிந்து அறிந்து அதையும் எனது வாழ்விலே அமல்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எல்லோரும் ஏசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை, வாலிபர்களை தூற்றுவதில் அர்த்தமில்லை. ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இந்த முன்னெடுப்புகளை பள்ளிவாசல் நிர்வாகிகள் நாம் செய்ய போகிறோம். விழிப்புணர்வு நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம்? மஹல்லா ரீதியாக பள்ளிவாசலுடைய பொறுப்பும் இருக்கிறது. அந்த காட்சிப்படுத்தி, அரபு நாடுகளில் அந்த போதைப் பொருள் வஸ்துக்கு எதிரான காட்சிப்படுத்தல்கள் மிக அழகாக செய்வார்கள். அதே போன்று காட்சிப்படுத்தி இதன் பாரதூரங்களை, விளைவுகளை சொல்லி, ஒரு மனிதன் இயல்பாக காதால் கேட்பதை விட கண்ணால் பார்த்துத்தான் அதிகம் ஈர்ப்படைகிறான், தாக்கமடைகிறான். எனவே காட்சிகளை வாலிபர்களுக்கு காண்பிப்பதனூடாக இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியுமா என்று யோசிக்கலாம். டியூட்டர்கள் ஏராளம் இந்த காத்தாங்குடியில் இருக்கிறது. கல்வியை, தகவலை மாத்திரம்தானே நாம் கொடுக்கிறோம். நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் நம்மிடம் வந்து செல்கிறார்களே, அவர்களுக்கு டியூட்டரை நடத்தக்கூடியவர்கள் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கை செய்தால் அதுவும் சமூகத்துக்கு செய்வது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கும். அதே போன்று பொறுப்புள்ள நிறுவனங்கள் எதிர்காலத்தில் இந்த விழிப்புணர்வு விடயங்களை, கருத்தரங்குகளை வாலிபர்களுக்கு இந்த குறிப்பாக இந்த பிரச்சனை சம்பந்தமாக முன்னெடுக்க வேண்டும். நாம் மாற்றத்தை கொண்டு வர முயற்சித்தால் நிச்சயம் அங்கே மாற்றம் வரும். ஏசிக்கொண்டிருப்பதால் எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை என்பதையும் இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்பட வேண்டும். எல்லாம் இப்படியான காரியங்களை, கருசவாசலம் அவர்களுடைய வழிகாட்டல்களை எனது வாழ்விலே முழுமையாக ஏற்று கவனத்துக்கு கொண்டு அமல்படுத்த அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கு தோல்வி சேருவானாக.
الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة